கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே ரோமர் கழுத நிருபம் 3ஆம் அதிகாரம் அதில் சில பகுதிகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தையானது ஒரு சர்ப்பத்தின் வார்த்தையாக, எப்படி ஏவாளை சர்ப்பமானது நயவஞ்சகமானது வஞ்சித்தது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவர விளக்குவார். அப்படிப்பட்ட நிலையில்தான் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு சொத்துக்களையும் சுகங்களையும் சேர்த்து வைக்கிறவர்களாக தங்களுக்கே எல்லாம் என்று அந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் அந்த நோவாவினுடைய காலத்தில் இருந்தது. இன்றைய உலகத்திலே எப்படி விஞ்ஞானங்கள் ஒரு செழிப்பு மிக்கதாக இந்த பூ உலகத்தில் இன்றைய காலத்தில் காணப்படுகிறதோ அதுபோல அன்றைய காலத்திலும் அது இருந்ததாக சில வேத விற்பனர்கள் வல்லுநர்கள் அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் கலாச்சாரத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் கூட அவர்கள் எவ்வளவு தெளிவாக வாழ்ந்தாலும் கூட பாவம் என்கிறதான அந்த ரோகமான எண்ணத்திலிருந்து சற்றேனும் விடுதலை பெறாதவர்களாக மற்றவர்களை கெடுக்கிறவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை மிக தெளிவாக நான் உங்களோடு அநேக காரியங்களை நான் விளக்கி சொன்னேன். இந்த நாளிலே கூட அந்த நாளிலே தேவன் ஆகையினாலே முழு ஜனத்தையும் அவர் அழித்து போட்டார். ஒரு வேத அறிவுரையாளர்கள் பல நபர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நாளிலே அந்த பகுதியிலே 110 கோடி மக்கள் வாசம் செய்ததாக கணக்கேடுகள் இருக்கின்றன. 110 கோடி மக்கள் என்று சொன்னால் நீங்கள் யோசித்து பார்த்திருக்கோங்கள், எவ்வளவு அதிகமான மக்கள் பறந்து விரிந்த நிலையில்தான் இருந்தார்கள். எந்த அளவிற்கு அவர்கள் பறந்து விரிந்த நிலையில் இருந்தாலும் கூட பாவம் என்கின்ற தன்மையானது அவர்களை படாபாடாக படுத்தி அவருடைய வாழ்க்கையை நிம்மதியற்றதாக அவர்கள் ஆக்கி கொண்டிருந்தாலும் கூட அதுதான் நிம்மதி என்கின்ற நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் தான் அந்த காலத்து ஜனங்கள். ஆகவே இவ்வளவு பெரும் ஜனங்களை கர்த்தர் அழித்து விட்டாரே என்பது நமக்கு தோன்றும் அல்லவா? ஆனாலும் கூட அதில் ஒருவரை கூட அழிப்பதற்கு ஆண்டவருக்கு சித்தமில்லை. ஒரு நிபந்தனை வைத்தார், ஒரு கீழ்ப்படிதலை வைத்தார். ஒரே ஒரு காரியம்தான், இந்த பேழைக்குள் வாங்கல் என்று சொன்னார். ஆனால் அவர்களுக்கு வர மனதில்லாமல் போய்விடுகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இதில் இன்னொன்று இருக்கிறது. பிசாசானவன் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால் பழைய ஏற்பாடு முழுவதும் ஒரே வசனத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பான். எப்படி என்றால், அவர் உன் தலையை நசுக்குவார். சாத்தானை பார்த்து சொன்னார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பிரிவினை உண்டாக்குவேன் என்று சொன்னார். அப்ப தேவகுமாரன் பிசாசுடைய தலையை நசுக்க வர வேண்டும், அது ஸ்திரீயின் வித்தாக இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த ஏவாள் குழந்தை பெற்ற பொழுது இவனாக இருப்பானோ என்று சொல்லி காயினை நினைத்து காயினை கொலை செய்வதற்கு வகை தேடினாலும் அவனுடைய கிரியைகளானது நித்தம் பொல்லாதவைகளாக இருந்தது. ஆகவே இவன் நமக்குரியவன். இரண்டாவது பிள்ளையை பார்க்கிறான், அவன் உண்மையும் நேர்மையும் சத்தியம் உள்ளவராக இருந்து கொண்டிருந்த காரணத்தினாலே இந்த முதல் பிள்ளையை வைத்து அந்த இரண்டாவது பிள்ளை ஆபேலை அவன் கொலை செய்து விடுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக தொடர்ச்சியாக தீர்க்கர்களை அனுப்புகிறார். அங்கே ஏனோக்கு தீர்க்கன் மூலமாக அதிகமான பிரசங்கங்கள் இவைகள்லாம் சொல்லப்பட்டன. 900 சொச்சம் வரைக்கும் ஏனோக்குடைய எச்சரிக்கைகள் இருந்தது. நீங்கள் யூதா புத்தகத்தில் பார்த்தால் ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாக இருந்த ஏனோக்கு இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய அழிவை குறித்து ஆயிரமான பரிசுத்தவான்களோடு வந்து தேவன் இந்த பூமியை அவர் நியாயந்திருப்பார் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு சத்தியத்தை சொல்லியிருப்பார். ஆனால் இந்த சத்தியத்தை இவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளவு காலம் பிரசங்கித்தும் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 2000 ஆண்டுகளுக்கு மேலாக பிரசங்கிக்கப்படுகிறது இயேசு எனும் நாமம். முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சபை அந்த முழுமையை பெற்றிருக்கிறதா? இல்லை. சபை இன்னும் மூடத்தனத்தில் தான் உழண்டு உருண்டு பிறண்டு அது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இந்த 110 கோடி ஜனங்களையும் பிசாசானவன் கை வைத்துக் கொண்டே வந்தான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் செய்கின்ற நல்ல காரியங்கள் அதிகமான அளவிற்கு பரப்பாது. அந்த மனிதன் ஒரு தீய காரியத்தை செய்துவிட்டால் அது உடனடியாக வெளியே வரும். பிள்ளைகள் எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் கெட்ட காரியத்தை நாம் கற்றுக் கொடுப்பதல்ல. ஆனால் பிள்ளையினுடைய காரியங்கள் கெட்ட காரியத்திலே வளர்ந்து விடுகின்ற காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதான் பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்பது. பிள்ளை பிறந்தால் வளர்வார்கள். வளர்வது வேறு, வளர்ப்பது வேறு. வளர்ப்பது நமது இஷ்டப்படி
நாம் விரும்புகின்ற அடிப்படையிலே வளர்ப்பது. வளருவது என்பது நமக்கு விருப்பமில்லாத ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் கிஞ்சித்தேனும் மறந்துவிடக்கூடாது. அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது எல்லோ மக்களும் பாவம் செய்து ஏகமாக கெட்டுப்போனார்கள். ஒருவரும் இல்லாத அளவிற்கு வேசித்தனம், விபச்சாரம், சண்டைகள், ஒருவருக்கொருவர் கொலை செய்வது. ஆகவே இப்படிப்பட்ட பயங்கரமான காரியத்தினாலே பாதாளத்திலேயே படுக்கை போட்டு எழுந்திருப்பது போல மக்கள் ஒவ்வொரு நேரமும் அவர்கள் நெஞ்சத்தின் நினைவுகள் எல்லாம் வஞ்சனையால் இருந்து கொண்ட காரணத்தினால் தேவன் அழிக்க முயற்சித்தார். ஆனாலும் கூட நோவா என்பவன் கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடினால் அவன் குடும்பத்தை பிசாசானவன் கவ்விக்கொள்வதற்கு அவன் வந்து கொண்டிருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் விட்டிருந்தால் இந்த பிசாசானவன் அவன் சுதந்திரமாக சுத்தி தெரிகிறவன், அந்த அவனுக்கு காலம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே அவன் இந்த நோவாவினுடைய குடும்பத்தையும் தீட்டுப்படுத்தி விடுவான். அப்படி தீட்டுப்படுத்தினால் ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த கருத்தின்படி ஒரு ஒரு பரிசுத்த வித்து, அதாவது தேவகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறப்பதற்கு மாபெரும் தடை வருகிறது. அந்த பிறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பெண்களை எல்லாம் தீட்டுப்படுத்தி விட வேண்டும். ஏனென்றால் அவர் ஸ்திரீயின் வித்தாக வருகிறார். ஆகவே ஆண்களை தீட்டுப்படுத்தி பெண்களை தீட்டுப்படுத்தி பல உக்கிரமான ஒரு சூழ்நிலையிலே இந்த உலக மயக்கத்திலே அவன் அதை செய்து கொண்டிருந்தான். வேதம் என்ன சொல்லுகிறது? கட்டினார்கள், நட்டினார்கள், கொண்டார்கள், குடித்தார்கள், வெறித்தார்கள், என்னென்ன காரியமெல்லாம் செய்யணுமோ அவ்வளவு காரியத்தையும் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தன்னை படைத்த தேவனை தொழுது கொள்வதற்கு, அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு, அவருக்கு பிள்ளையாக வாழ்வதற்கு அவர்கள் கொஞ்சமேனும் அவர்களுக்கு எண்ணமில்லை. ஆகவேதான் இனியும் விட்டால் நோவாவினுடைய குடும்பம் பழுதுபட்டு சீரழிந்து அந்த இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு முதலாவது வாக்கு கொடுக்கப்பட்ட ஸ்திரீயின் வித்து அந்த ஒரு தீட்டுப்பட்ட வம்சத்திலே பிறப்பதற்கு தடையாக ஆகிவிடும் என்பதினால், அப்படி ஒரு தடையாக இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை என்றால் இந்த வானகம், வையகம், இந்த உலகம், உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள், உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணி நடங்காத உயிர் மூச்சு விடுகிறவைகள், மூச்சு விடாதவை எல்லாமே அது பாழாக, சுடுகாடாக, அது மிக 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 பயங்கரமான ஒரு நிலையில் மாறிப்போகும். ஒரு விசை நான் அதிகாலையில் ஒரு 2 மணி அளவில் நான் என் வீட்டிலிருந்து ஆலயத்துக்கு நேராக சும்மா நடந்து சென்றேன். அப்பொழுது சில போலீஸ் சென்று கொண்டிருந்தார்கள். கொரோனாவினுடைய உச்சக்கட்டம் இருந்த காலத்தில் பஸ் எங்கும் போக முடியாது, யாரும் கூட்டமாக போக முடியாது பார்க்கிற பொழுது ஒரு அருமையான குழந்தை காத்தடித்துக் கொண்டிருந்தால் கூட, ஆனால் ஒரு மயான அமைதி தெரிந்து கொண்டிருந்தது. அந்நாட்களில் நான் ஒரு தடவை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு, தலைமை ஆஸ்பத்திரிக்கு சென்றேன் சில மருந்து வாங்குவதற்காக. அங்கே என்னுடைய நண்பர் ஒருவர் டாக்டராக இருந்தவர் ஓடி எழுந்து வந்து, ஐயா, நீங்களே ஒரு பலகீனமான மனிதர் பாண்டம், நீங்கள் தயவு செய்து வராதீர்கள், உங்களுக்கு என்ன மாத்திரை வேண்டுமோ அதை போனிலே சொல்லிவிடுங்கள், அல்லது இன்னொரு ஊழியர், ஒரு இளைய ஊழியர் வந்தார், அவரிடத்தில் எழுதி கொடுத்து விடுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். 300 பேருக்கு மேல் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலே 30 நபர்கள் தான் இருந்து கொண்டிருந்தார்கள் டாக்டர்கள். பிரமாண்டம் 3000 பேருக்கு மேல் கூட்டம் மலைமோதுகிற இடங்களிலே ஒரு 100 பேருக்கு தான் நின்று கொண்டிருந்தார்கள். பார்க்கின்ற பொழுது எங்கு பார்த்தாலும் பிணத்தினுடைய வாடகை போல தான் நம்முடைய மனது அப்படி ஆகிவிட்டது. ஆஸ்பத்திரியுடைய நிலை அப்படி இருந்தது. இதுபோலதான் பிரியமானவர்களே, இந்த தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக அவர் அவதரித்து தேவ திட்டத்தின்படி அவர் தமது சொந்த உதரத்தினாலே இந்த பாவத்தை ஒழிக்கவில்லை என்றால், அழிக்கவில்லை என்றால், மனிதன் இப்படிப்பட்ட அகோரமான நிலையிலே வாழ்ந்து நம்பிக்கையற்றவனாக மாண்டு ஒன்றுமில்லாதவனாக, ஐயோ பரிதாபம் பரிதாபம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவருடைய வாழ்க்கை மோசமாக போய்விடும். ஆகவே இந்த நோவாவினுடைய காலத்தில் கிட்டத்தட்ட அந்த நோவாவினுடைய குடும்பத்தை அவன் பிடிக்க வருகிற பொழுது கர்த்தர் நோவாவை உள்ளே தள்ளி அந்த பேழைக்குள் தள்ளி கதவை பூட்டி சாவியை வைத்துக் கொண்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் மனிதனுக்கு மீட்பு வேண்டும்.
ஒரு அழிவு ஏற்பட்டு விட்டாலும் கூட உயிர்த்தெழுந்து நியாயாசனத்துக்கு வருகின்ற பொழுது தேவனால் இவர்கள் என்னால் மீட்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்லத்தக்கதாக ஒருவரும் கட்டுப்போகாமல் தன்னைத்தானே பலியாக கொடுத்த ஆண்டவர் அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை, ஒரு கசப்பான மருந்தை நோவாவின் காலத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. நாமெல்லாம் இயேசு என்கின்ற அந்த இனிப்பை இப்பொழுது ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆகவே அவ்வளவு பெரிய அழிவு வந்தது எதற்கு என்பதை நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். சிந்தியுங்கள். இந்த புறாவின் யூடியூப் சேனலை அநேக நபருக்கு அறிமுகப்படுத்துங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் இதில் இந்த பிரசங்கங்களில் ஏற்படுகின்ற குறைவுகள், சின்ன சின்ன காரியங்கள் ஏதும் இருக்குமானால், சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் கேளுங்கள். நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தெரியாததை தெரிந்தவரிடத்தில் கேட்டு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் சொல்வது நான் சொன்னதை விட சரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நாம் எல்லோரும் அவருடைய ராட்சியத்துக்குரியவர்கள். அந்த அன்பு, அந்த மாறாத பிரசனத்திற்குள் வாழ்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.